தமிழக பாலிடெக்னிக் கல்லூரிகளில் புதிய பாடத்திட்டம் அமல். வலைத்தளத்தில் வரைவு பாடத்திட்டத்தின் வெளியீடு. பாலிடெக்னிக் கல்லூரிகளில் முதல் ஆண்டை தொடர்ந்து 2ஆம் 3ஆம் ஆண்டு பாடத்திட்டமும் விரைவில் மாற்றப்படுகிறது. இதற்கான வரைவு பாடத்திட்டம் வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 51 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள், 34 அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக்கள், 406 தனியார் சுயநிதி பாலிடெக்னிக்கள் என மொத்தம் 491 பாலிடெக்னிக் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இக்கல்லூரிகளில் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான 3 ஆண்டு கால டிப்ளமோ படிப்புகள் வழங்கப்படுகின்றன. இந்த டிப்ளமோ படிப்புகளில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சேரலாம். அதே நேரத்தில் +2 முடித்திருந்தால் லேட்டர் என்ட்ரி முறையில் நேரடியாக 2ஆம் ஆண்டு சேர்ந்துவிடலாம். பொறியியலில் டிப்ளமோ படிக்கும் மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறனையும் தொழில் முனைவு திறனையும் மேம்படுத்தும் வகையில் பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும் என உயர்கல்வித்துறை கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. அதன்படி 2023 to 2024ஆம் ஆண்டு கல்வியாண்டில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டம் அமல்படுத்த உள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த 2 ஆண்டுகளுக்கான வரைவு பாடத்திட்டத்தை தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான வரைவு பாடத்திட்டம் தொடர்பான கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் சுயநிதி பாலிடெக்னிக் கல்லூரிகள் மே மாதம் 24ஆம் தேதிக்குள் இணைய வழியில் தெரிவிக்குமாறு மாநில தொழில்நுட்ப கல்வி ஆணையர் கோ வீரராகவ் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அக்கல்லூரிகளின் முதல்வர்களுக்கு அவர் சுற்றறிக்கையும் அனுப்பியுள்ளார்.